தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளுக்கு அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நாம் பெரிய சனிக்கிழமையை அனுசரிக்கிறோம். நேற்றைய தினம் முழுவதும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவை மட்டுமல்ல, அவருடைய வீர சாவை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே நாம் கடைபிடிக்கின்ற இந்த முக்கியமான அமைதி சனிக்கிழமை என்றால், அதிலும் குறிப்பாக புனித சனி என்பது அமைதியின் சனிக்கிழமை என்றும், அன்னை மரியாளோடு பயணிக்கின்ற ஒரு பயணம் என்றும் நாம் நமது திரு அவை வழியாக வாழ்க்கையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். அது குறித்து பல்வேறு விதமான விளக்கங்களை தர அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அருட்தந்தை ராஜ் இருதய அவர்கள் இயேசு சபை குருவானவர். இவரை நன்றாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், ஏனெனில் பல அமர்வுகள் வழியாக நாம் அவரோடு சந்திப்பில் இருக்கிறோம். அவரை மாதா தொலைக்காட்சி மற்றும் உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர் ரைடா. ஃபாதர், நேற்றைய தினம் முழுவதும் இயேசுவினுடைய சாவை மட்டுமல்ல, அவருடைய வீரச்சாவை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை, குறிப்பாக இறைவார்த்தையை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளில் வழக்கமாக ஒரு அமைதியின் சனிக்கிழமை என்று தான் நாம் அனுசரிக்கிறோம். இதை குறித்து ஒரு சில கருத்துக்கள் மற்றும் இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்பு நடந்த நிகழ்வுகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் முதலாக உங்களிடம் கேட்க விரும்புவது, பெரிய வெள்ளி அன்று இயேசு 3 மணிக்கு உயிர் விட்டார் என்று நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது? இயேசுவினுடைய அடக்கம் எவ்வாறு இருந்தது? அதன் பிறகு மரியாவினுடைய வாழ்வு எப்படி இருந்தது? நாம் அனுசரிக்கின்ற இந்த அமைதி எதை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது? இது குறித்து ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர். இயேசுவின் இறப்பை ஒட்டி நீளுகின்ற அமைதி, அன்னை மரியாவோடு செல்கின்ற பயணம் இந்த நாள் முழுவதும், சனிக்கிழமை முழுவதும் நமக்கு உதவியாக இருக்க போகிறது. நீங்கள் அருமையான வார்த்தையை பயன்படுத்தினீர்கள், அமைதி. நான் ஏன் மறுபடியும் யோவான் நற்செய்திக்கு வருகிறேன் என்றால், அவர் இயேசுவினுடைய ஒரு தனி முத்திரை முன்வைக்கின்றார். ஒத்தமை நற்செய்தியால் இயேசுடைய இறப்பை பற்றி சொல்லும்போது, இயேசு துடிதுடித்து லமா 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 சபக்தானி, என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தி என்று பல வகையான துன்பங்கள்லாம் பட்டு இறக்கின்றார். இறக்கும்போது அவர்களுக்கு இயேசு உரத்த குரலில் சொல்லி ஆவியை கையளித்தார் என்று வரும். ஆனால் யோவான் நற்செய்தியில் பார்த்தால், தாகமாய் இருக்கிறது, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை கையளித்தார். மஜஸ்டிக் டெத். நீங்க உத்தம நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, அவர் இறந்த உடனே இயற்கை நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன. பூமி பிளக்கிறது, கல்லறை வெடிக்கின்றது, வானம் இருளுகிறது, பகல் இரவாக மாறுகிறது, கோவிலுடைய திருச்சிலை 2ஆகிறது. ஒரு நாடக பாணி. உண்மைதான், இயற்கைக்கெல்லாம் இறைவனாகி இருக்கின்றவர் இறைவன் இறந்து விட்டார் என்றால் இயற்கையே கண்ணீர் விட்டு அழுகிறது, குமுறுகின்றது என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இங்கு இயேசு வீரத்தோடு சாவை சந்தித்த இயேசு நிறைவாக, நிம்மதியாக, அமைதியாக தன்னையே தந்தையின் கரத்தில் ஒப்படைக்கின்றார். அந்த அமைதியினுடைய நீட்சி தான் இந்த சனிக்கிழமையாக பார்க்கிறோம். இயேசு இறந்து விட்டார். அந்த நிகழ்ச்சியில் நமக்கு நன்கு தெரியும். நான் சொன்னது போல இயேசு இறந்தது ஆயத்த நாளில், ஏற்பாட்டு நாளில். எவ்வாறு எருசலேம் கோவிலிலே ஆடுகள் பலியாக்கப்படுகின்றனோ, அதே நேரத்தில் இயேசு ஊருக்கு வெளியே பலியாக்கப்படுகிறார். அதில் யோவான் நற்செய்தியாளர் மிகவும் சிறப்பாக சொல்வார், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருப்பதால், சாபத் டே, பாஸ்கல் ஃபீஸ்ட் டே என்று இருப்பதால் ஏன்னா இறந்த உடலை பார்த்தா அவனுக்கு, யூதர்களுக்கு தீட்டு. அதெல்லாம் எல்லாம் டக்கு டக்குன்னு சீக்கிரம் அடுத்து போய் பாஸ்காவெல்லா கொண்டாடணும். அதுக்காக என்ன பண்ணுகிறார்கள்? இயேசுவை விரைவாக கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய பாரம்பரிய பிரகாரம் கட்டாயம் சிலுவையில் இருந்து இறக்கி அன்னை மரியாளுடைய மடியில் வளர்த்துவது, இதுதான் சிலுவை பாதையில் நாம் 13வது தலமாக பாவிக்கின்றோம். அவருக்கென்று, அவர் பிறப்பதற்கென்று ஒரு இடமில்லை, புதைப்பதற்கென்று ஒரு இடமில்லை, எல்லாமே இரவல் தான். அதுபோல் இன்னொருவருடைய கல்லறையில் இவர் அடக்கம் செய்யப்படுகிறார். யூத முறைப்படி அடக்கம் செய்வதை பார்க்கின்றோம். வெள்ளை போலம், இதுபோல் நறுமணப் பொருட்கள் வைத்து, அது யூத முறைப்படி. ஏனால் அவருடைய முறைப்படி என்ன அர்த்தம் என்றால், ஒரு இறந்தவுடனே ஆவி மேலே சென்று விடாது.
3 நாள் கல்லறையை சுற்றி கொண்டு தான் இருக்கும் என்ற ஓ. ஒரு நம்பிக்கை. அது ஏற்றுக்கொள்வதா இல்லதா என்பது இது யூதருடைய பாரம்பரியம். அதனால என்ன பண்ணுகிறார்கள், அடுத்த நாள் பெண்கள் வந்து இயேசுனுடைய உடலை தைலத்தால் பூச வருகிறார்கள். ஆனால் என்னவென்றால் உடலுக்கு ஒரு மரியாதை. கசையடிகளால் கழுமுறத்தில் ஏற்றப்பட்ட அந்த இயேசுவின் உடல் புனிதமான உடல். அதற்கு ஒரு வீர வணக்கத்தோடு மரியாதை செலுத்த வேண்டும் என்றுதான் இயேசுவை உள்ளத்தளவில் ஏற்றிருந்தால் கூட வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள பயந்த ஜோசப், அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோதேமும் வருகிறார்கள். வந்து அவருக்கு ஒரு அருமையான வீர இயேசுவுக்கு அமைதியான ஒரு அடக்கத்தை தருகிறார்கள். ஆகவே கல்லறைக்குள் வைக்கப்படுகிறார். பெரிய படலைக்கல் வைத்து மூடுகிறார்கள். எல்லாரும் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் மற்ற யூதர்கள் அன்று மாலையில்தான் பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். கட்டாயம் அன்னையும் திருத்தூதர்களும் சீடர்களும் பாஸ்கா விழாவை, ஏன்னா இயேசுதான் அதற்கு முன்னாலே கொண்டாடி விட்டார். ஆனால் ஒரு சோகம், நம்மோடு வாழ்ந்த 3 ஆண்டு காலம் வாழ்ந்த இயேசு இல்லையே, இறந்து விட்டாரே. சாதாரண இறப்பா, படுபாதகமான இறப்பு, கொடூரமான பாவியை போல கொன்று விட்டார்களே என்று பல வகையான கலக்கங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சீடர்கள்ட்ட, என்னப்பா இவரை நம்பி வீட்டு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வந்தோம், இவர் என்னென்னமோ செய்வார்னு பார்த்தோம், இஸ்ரேல் அரசை மீட்டெடுப்பார்னு பார்த்தோம், பொசுக்குன்னு போயிட்டாரு, ஆனால் இவர் கடவுளுடைய மகன்தானா என்று பல வகையான ஐயப்பாடுகளும் இருக்கிறார். ஆனால் அன்னை மரியா மட்டும் கட்டாயம் நம்பிக்கையோடு இருக்கின்றார். ஆனால் இந்த நாளில் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு இயேசுனுடைய திருப்பாடுகளை வேதனைகளை சுமந்து இவர் உயிர்ப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்ற அன்னையோடு செலவழிங்க. ஒன்று இறப்பு, அதனால் வருகின்ற சோகம், இது கட்டாயம் மனிதத்தோடு இணைந்தது தான். ஆகவே அன்னை மரியாளும் எவ்வளவு தூரம் வேதனையுற்று இருப்பார், அந்த சீடர்களும் வேதனையுற்று இருப்பார்கள். ஆகவே திருவை என்ன சொல்லுகிறது, இந்த நாளிலே அமைதி போற்றுங்கள், அமைதியாக இருங்கள் என்றால் நம்ம உண்மையிலேயே ஒரு உறவு எப்போ தெரியுமா ஆளப்படுகிறது, அமைதியில் இருக்கும்போது தான். இப்போ இன்டர்வியூனாலும் நம்ம 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அமைதியின் ஆழத்துக்கு செல்லும் போது தான் உறவின் ஆழம் அறிகிறது. ஆகவே இந்த அமைதியானது இயேசுவோடு கொண்டிருக்கின்ற உறவின் ஆழத்தை அன்னை மரியாவும், குறிப்பாக அன்னை மரியா, மற்ற சீடர்கள் இன்னும் பல வகையான ஐயங்களோடு இருக்கிறார்கள். அன்னை மரியா அந்த ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னை மரியாவோடு செலவிடுங்கள் என்று திருவை அழைக்கின்றது. பெரிய சனிக்கிழமை அன்று இயேசுவின் உடலை வந்து ஆலயத்தின் முன்பாக வைத்து பல பெண்கள் காலையிலே சென்று ஒப்பாரி வைத்து அழுவது, ஜெபிப்பது, இன்னும் ஒரு சில ஊதுபத்தி போன்ற மெழுகுதிரிகளை எல்லாம் ஏற்றி வச்சு ஜெபிச்சதை நான் பார்த்துருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஆரம்பாக்கம் என்ற ஒரு நம்ம பங்கு இருக்குது, சென்னை மறை மாவட்டத்தை சார்ந்தது. அங்கே இருக்கிற பெண்கள் அதிகாலையிலே ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் அந்த அழுது ஜெபிக்கிற சத்தம் நான் கேட்டிருக்கிறேன். அதற்கும் இந்த நீண்ட அமைதிக்கும் என்ன சம்பந்தம் ஃபாதர்? அழுது ஜெபிப்பதற்கும் ஆழ்ந்த அமைதிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வேறுபட்டதில்லை. இதுவும் இயேசுவின் மேல் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு, இதுவும் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பின் வெளிப்பாடு. ஒன்று வெளிப்படையாக சத்தமாக அழுகையாக புலம்பலாக வருகிறது, இன்னொன்று அமைதியாக. நீங்கள் நிறையா சாவு வீட்டுக்கு போயிருப்போம் நம்மெல்லாம். ஒரு சிலரை பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற மகனோ மகளோ சில பேர் அடித்து கொண்டு புலம்புவார்கள், கதறுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் பார்த்தா அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் இந்த வர்றா கல்றி மைங்க கொஞ்சம் கூட கண்ணில் கண்ணீரே காணாமல். அவர்களை நம்ம தவறாக எடைபடக்கூடாது. உறவின் ஆழத்தை, என்னை பெற்றெடுத்த தாய், எனக்கு அனைத்துமாக இருந்த தாய் இப்பொழுது இறந்து விட்டாலே என்று பழைய கால வாழ்வையெல்லாம் அசை போடுகிறார்கள். ஒரு ஆழ்ந்த அமைதி இல்லை என்று. இது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னால் இறப்புக்கு நாம் மரியாதை செய்கின்றோம். அதனால் நீங்கள் நம்ம தமிழ் பண்பாட்டில் கூட பாருங்களேன், குறிப்பாக நம்முடைய இந்து சகோதர சகோதரி இறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், அவங்க அந்த இறந்த உடலை இடுகாடுக்கோ சுடுகாடுக்கோ எடுத்து செல்வதற்கும் நாம் எடுத்து செல்வதற்கு அங்கு தப்பு தட்ட தார ஆட்டம் பாட்டம் கூத்து ஒரு சாவை அவர் கொண்டாடுகின்ற ஒரு பார்வை இருக்கிறது. நம்ம வந்து ஒரு ஜபத்தோடு பாடலோடு கல்லறைக்கு எடுத்து செல்கிறோம். இது ஒரு வகையானது. ரெண்டுமே அன்பின் வெளிப்பாடுகள் தான். ஒன்று அழுகையின் வழியாக வருகிற அன்பின் வெளிப்பாடு, இன்னொன்று
உறவின் ஆழத்தில் வருகின்ற அமைதியின் வெளிப்பாடு. ரெண்டும் தேவை. இந்த பழக்கம் நிறைய இடத்துல இது ஒரு வகையில் இயேசுக்கு நாம் செய்கின்ற மரியாதை தான். அது உண்மைதான். நிறைய இடங்களில் ஆசந்தி என்று சொல்வார்கள். இறந்த இயேசுவை வைத்து பெரிய வெள்ளி அன்று திருச்செல்வி ஆராதனைலாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு திருப்பவனியாக எடுத்து செல்வார்கள். இறந்த இயேசுனுடைய இன்றைக்கு நம்ம போய் பார்த்தோம் என்றால் ஒரு சில பங்குகள் எல்லாம் இறந்த இயேசுனுடைய உடலை அப்படியே வைத்திருப்பார்கள். இது அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை. அந்த மரியாதை எப்பொழுது வெறும் சடங்காக நின்றுவிடும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இறந்து போயிட்டார், ஏதோ அழுகிறோம் புலம்புறோம், அதோடு நின்றுட்டா அந்த இயேசுனுடைய சாவு எனக்கு அர்த்தம் தருவதில்லை. மாறாக அவர் ஏன் இறந்தார், எதற்காக இறந்தார், யாருக்காக இறந்தார், எப்படி இறந்தார், இதையெல்லாம் இந்த நாளில் நம்ம யோசிக்கணும். ஒரு சிலர் குடும்பங்களை பார்க்குறோம், அப்பா பெரிய வழி முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்து ஈஸ்டர் வரப்போகுது, அந்த சனிக்கிழமை பார்த்தா கடைகளுக்கு போகிறது, மாலுக்கு போகிறது. தயவு செய்து நம்முடைய கிறிஸ்தவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து விட்டால் நம்ம அடுத்த நாள் இப்படி செய்வோமா? 3 நாள் துக்கம் வைத்துக்கொள்வோம், அல்லது 16 நாள் துக்கம் வைத்துக்கொள்வோம். அப்படி தான் துக்கத்தை மிரிப்போம். உண்மையிலே என்னை முழுமையாக அன்பு செய்த என்னுடைய இயேசு, அதாங்க உறவு. இயேசு எங்கேயோ தூரத்தில் உயரத்தில் வச்சு பார்க்கக்கூடாது. எனக்கு நெருக்கமாக என்னுடைய எலும்பிலும் சதையையும் போல அவரும் வாழ்ந்தவர். எனக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், எனக்காக அனைத்தையும் கொடுத்தவர், வாழ்வை கொடுத்தவர், விடுதலையை கொடுத்தவர், நீதியை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர். என்னுடைய தலைவர், என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய நண்பர். இயேசுவில் நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். நண்பருக்காக உயிரை கொடுப்பதோடு வேற அன்பு எதுவும் இல்லை. ஆகவே அந்த இயேசுடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை அந்த இறந்த இயேசு உடலை பார்க்கும்போது நம்ம அனுபவிக்கணும். அதுதான். இல்லைன்னா வெறும் அழுதுட்டு போகிறது அது ஒரு ஒப்பாரியாக போய்விடும். அழ வேண்டும், வருத்தப்பட வேண்டும், புலம்பல் வேண்டும். ஆனால் அந்த புலம்பல் உங்களிடம் எதை விட்டு செல்கிறது? மிகவும் முக்கியம். இந்த இயேசு இறந்தது போல நானும் வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனையை உசுப்பி விட்டதென்றால் அது என்னை பொறுத்தல் வேற மரியாதை. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட மரியாதை தான் செய்து கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதியில் அவங்க எல்லாத்தையும் யூலுக்கா நற்செய்தியில் என்ன சொல்கிறார்? அனைத்தையும் அன்னை மரியாள் கேட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். தான் பெற்ற பிள்ளை, உயிருக்குயிராய் தன்னுடைய உதிரத்தில் இருந்து பிறந்த பிள்ளை, பாலூட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த பிள்ளை, என்னதான் இருந்தாலும் மரியாவுடைய பிள்ளை அல்லவா, தான் பெற்றெடுத்த பிள்ளைல எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு நேசம் இருக்கும். அந்த பிள்ளை இப்படி குற்றுயிராயிருச்சே, இப்படி இறந்து போய் விட்டாரே, கொன்று விட்டார்களே என்று அந்த மரியாளுடைய வேதனை எவ்வளவு இருக்கும். தனது மகனை இழந்த ஒரு தாயினுடைய வேதனை, அதுவும் இப்படி பொது வழியில் இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்ட தன்னுடைய மண் நினைக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஒன்று வேதனை. எனவே தான் வியாகுல தாய் என்று சொல்கிறோம். பல யாகங்களை தந்தார். இப்போ மட்டும் இல்லை, என்னை பொறுத்தளவில் என்று அன்னை இயேசுவை கருத்தரித்தாரோ அன்றாய் அவர் வியாகுலத்தையும் கருத்தரித்தார் என்று நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இயேசுடைய வாழ்வை மனதில் நிறுத்தி, ஆக இந்த இயேசு எப்படி இறந்தார், ஏன் இறந்தார், இதெல்லாம் அசை போட்டு கொண்டே இருக்கிறார், தியானிக்கின்றார், அமைதி காக்கின்றார். அப்பாறு இருக்கும்போது இயேசுனுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் அவர் இன்னும் ஆழமாக உணர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நாள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃபாதர், குட் ஃப்ரைடேக்கு இயேசு வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு நம்ம நேற்றைய தினம் பகிர்ந்தீங்க. இன்றைய நாளில் குறிப்பாக அன்னை மரியாவை நீங்கள் ஒரு வீர பெண்ணாக பார்க்குறீங்களா? ஏன்னா சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட தன்னுடைய மகன் தன்னுடைய மடியில் வைக்கும் பொழுது அவங்க நிறைய வேதனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. குழந்தையா அதே மடியில் தவழ்ந்த மகன் இப்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு வாலிப மகனா மடியில் வைக்கப்படும் போது நிறைய வேதனைகளை அனுபவித்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அன்னை மரியாவை ஒரு வீரத்தாயாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை போல மடியில் வைத்து கதறி கதறி அழுது தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தின ஒரு தாயாக நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்வது போல அதுதான் அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். ஒரு வீர வியாகுலத்தாய் என்று நான் சொல்லுவேன். வீர வியாகுலத்தாய். அந்த வீரத்தோடு சாவை ஏற்ற தன்னுடைய மகனை தன்னுடைய மடியிலே சுமந்த அந்த தாய் வியாகுலம் எவ்வளவு இருந்திருதுன்னு நமக்கு தெரியும்.
ஆனால் அது ஒரு வீர வியாகுலம். எனவே தான் அன்னை மரியா இயேசுடைய துன்பத்தோடு தனது துன்பத்தை இணைத்து கொண்டு இயேசுவை போலத்தான் வீரத்தாயாக இருந்திருக்க வேண்டும். இந்த சமயத்தில் சிஸ்டர் பிரைடா, கட்டாயம் இந்த நாளில் நம்ம பெண்களை நினைத்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தளவில் நான் விவிலியத்தில் தான் சார்ந்து பேசுகிறேன். உண்மையிலே இயேசுடைய நெருக்கடியான முக்கியமான நேரங்களில் இயேசுவுக்கு துணையாக நின்றவர்கள் பெண்கள் தான். அந்த சிலுவையடியில் எத்தனை பெண்கள்? அன்னை மரியா, மகதலா மரியா, மற்ற மரியா இருக்காங்க. எங்க ஆம்பளைய மானத்தை காப்பாத்துறதுக்கு அன்பு செடி இருந்திருக்காரு. ஆனா வீராவசனம்லாம் பேசுனாங்க. ஆண்டவரே, இம்பிட்டு பேர் உங்களை காட்டி கொடுத்த நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நம்ம பேதுரு பேசுவாரு, வாருங்கள் நாமும் எருசலேமுக்கு செல்வோம், அவரோட நம்ம உயர் மறை மாவட்டத்தின் நம்முடைய வீர புனித பேசினார். ஆனா மனிதர்கள் என்ற முறையில் அவங்களெல்லாம் பயந்து போய் இயேசுவோடு துணிச்சலாக நிற்க முடியல. ஆனால் இந்த பெண்கள், உண்மையிலே இதற்கு நாம் அதிகம் வெளிச்சம் போட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் இயேசுவுக்கு எதிரான பகையாளிகள் சூழ்ந்திருக்கும் போது, ரோமை படைவீரர்கள் பயங்கரமாக இருக்கும் பொழுது, சமய தலைவர்கள் எள்ளி நகையாடுகின்றவர்கள் அவர்களுடைய கோவில் காவலர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கும் போது, மிகவும் துணிவோடு இயேசுவின் சிலுவை அடியில் நிற்பவர்கள் யார்? பெண்கள். எனவே வீர பெண்கள், அவர்களின் மையமாக இருப்பவர் வீர மரியா. இவங்க பயந்து ஓடலை. ஆனால் நம்ம ஆட்கள் தான், எங்களை போன்ற ஆண்கள் தான் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிட்டோம். ஆனால் இவர்கள் இயேசு எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்றால், இயேசுவே நீ நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, நீர் எங்களை மகிழ்ச்சியாக நடத்தும்போது மட்டுமல்ல, புதுமைகள் செய்யும்போது மட்டுமல்ல, இப்போதும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களோடு வைத்திருக்கிற உறவு இவற்றையெல்லாம் கடந்தது. ஏனென்றால் நீர் எங்களுக்கு கடவுளுடைய மகன், எங்களுடைய அன்பு மீட்பர், எங்களுடைய அன்பு உறவு. எனவே தான் இதில் நம்ம அந்த பெண்களுடைய வீர உறவை எனக்கு வெளிக்காட்டுவதாக பார்க்கின்றதால், அதனால் புதைகுழிக்கு, அதாவது அடக்கத்திற்கு சொல்லும்போது இந்த பெண்கள் தான் தெய்வம் இருக்கிறார்கள். அரிமத்தியா, நிக்கதமெல்லாம் வந்தார்கள், இங்கே இருக்கிறார்கள். மகதலா மரியா இருக்கிறார். ஆகவே ஒரு வகையில் அன்னை மரியாவும் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த வீர பெண்மணியாக இருக்கின்றார். இந்த அளவில் பார்க்கும் பொழுது அன்னையினுடைய வியாகுலம் நான் வீர வியாகுலம் என்று தான் சொல்வேன். வெறும் வியாகுலம் அல்ல, புலம்பும் வியாகுலம் அல்ல. எனவே என்று பார்க்கிற எனக்கு சில சமயம் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் இருக்கும், மாதா இதயத்தை வச்சு சும்மா 7 நீங்கள் போய் கூகுளில் அடித்து பாருங்களே, சில படங்களை என்னால் பார்க்கவே முடியாது. ஏன் மாதா இதயத்தை இவ்வளவு, அது ஒரு வடிக்கின்ற மாதா இதயத்தை இத்தனை வியாகுலங்கள் துளைத்தெடுத்தன. ஆகவே இத்தனை வியாகுலங்கள், துன்பங்கள், துயரங்கள் இயேசுடைய தாயாக இருந்ததால், இயேசுவை பின்பற்றியதால், இயேசுடைய போதனை நடந்ததால் தான் அவருக்கு இந்த இயேசுவை போல் இவருக்கும் சிலுவை பயணம். ஆனால் அதையெல்லாம் துணிவாக, துணிச்சலோடு பேசாம அம்மா நசரேத்துல இருந்திருக்கலாமே. துடிதுடிக்குது இதயம். மகன் துடிக்கும் போது இந்த தாயின் இதயம் துடிக்காதா? அதனால அவர் வருகிறார்கள். என்னைய பொறுத்தளவில் கடைசி 2 வாரங்களெல்லாம் இயேசுவும் அதிகமாக யூதேயாவில் இருக்கின்றார், அன்னை மரியாவும் இருக்கின்றார். ஆகவே இந்த அன்னை மரியாவை நினைக்கும் பொழுது வியாகுலத்தாய் கையெடுத்து நான் கும்பிடுகிறேன். வியாகுலங்களை சுமந்த தாய், வாழ்க மரியே என்று சொல்லுவேன். அதோட வீரத்தோடு வியாகுலத்தை சுமந்த தாய், வீரத்தோடு சிலுவை சாவை ஏற்ற, இதைத்தான் நம்முடைய திருச்சபையை நமக்கு சொல்ல விரும்புகிறது. ஆனால் பாரம்பரியமாக இது ஒரு புலம்பல் நாளாக, ஒரு அனுதாப நாளாக பார்க்கிறோம். அனுதாபம் தேவை, இரக்கம் தேவை. ஆனால் அந்த அனுதாபம் இரக்கமெல்லாம் நம்ம எதற்கு இட்டு செல்ல வேண்டும்? சுய அனுதாபத்துக்கு இட்டு செல்லக்கூடாது. ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ நொந்து போயிட்டேனே, அது நடக்குதே இது நடக்குது என்று தன்னைத்தானே நினைச்சு புலம்பிக் கொள்ளாமல் பிறருக்காக வாழ்வதில்லை. இந்த துன்பத்தை எல்லாம் சக்தியோடு ஆற்றலோடு ஏற்றுக்கொண்டு சந்திப்பது தான். எனவே இந்த அமைதியான நாள் நம்மை வீர கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும், துணிச்சல் மிகுந்த கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு அந்த அன்னையினுடைய அமைதி, ஆழம், அந்த இயேசுவோடு, இறந்த இயேசுவோடு பயணிக்கின்ற அந்த உறவு, இந்த நாளை நாம் செலவிட்டோம் என்றால் நமக்கு மிகவும் மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஃபாதர், அன்னை மரியாள் தன்னுடைய மகனை இழந்த சூழ்நிலையில் கூட ஒரு வீரத்தாயாய் இருந்தார். அந்த இறப்பையும் வீரத்தோடு சந்தித்தார், வீர வியாகுல தாயாய் இருந்தார் அப்படின்றத நீங்கள் அழகாக சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஒரு இழப்பு இல்லைன்னா இறப்பு
ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சோதனைகளாக சந்திக்கும் பொழுது உடனே உடஞ்சி விழுந்துடுறாங்க. அன்னை மரியாளை போல ஒரு வீரத்தாயா வாழ்வதற்கு சக்தி இழந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு குறிப்பா இன்றைய நாள்ல நீங்க சொல்ற கருத்து என்ன ஃபாதர்? நீங்க சொன்னீங்க, துவண்டு போய் விழுகிறார்கள் ஒரு சிலர், ஆனால் வீரத்தோடு எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆமா சிஸ்டர். ஃபாதர். எஸ் அதை ஃபாதர். நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு கிராமங்களாக இருக்கலாம், நகரங்களாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் துன்பத்தை எதிர்கொள்கின்ற அந்த ஒரு சக்தியோடு இன்று எத்தனையோ பெண்கள், இப்போ நம்ம அதை பட்டியலிட்டு போட சொல்ல தேவையில்லை, வீரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் உங்களுடைய தாய், என்னுடைய தாய் எல்லாம் ஒரு வீரத்தாய் தான், எஸ் நம்மை ஃபாதர். வளர்த்தெடுத்த தாய். ஆகவே இன்று மிகவும் வீரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வேண்டும். சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த குணங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வோம்? ஆண்கள் குணம் என்றால் நீங்கள் என்ன சொல்வீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஆண்கள் குணம் என்றால் ஒரு சில ஆண்கள் குணத்தை சொல்லுங்களேன். தலைமைத்துவம் இருக்கும் அப்படின்னு தலைமைத்துவம். பாசிட்டிவா சொல்லுவோம். ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஆ, இல்லைன்னா அவங்களால மட்டும்தான் எல்லாம் செய்ய செய்ய முடியும். முடியும். எங்க வேணாலும் அவங்க எப்படி வேணாலும் போகலாம், எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு சமுதாயம் எந்த சுதந்திரம் தடையும் நிறையா போடாது. இருக்கிறவங்க. சரி, பெண்கள் குணம் சொல்லுங்க சிஸ்டர். தைரியமானவங்க ஃபாதர். சரி. அடுத்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்காம எனக்குன்னு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வளர்ந்து இந்த சமுதாயத்துல ஒரு தடம் பதிக்கணும். நான் நீங்க வாழ்ந்த புனித அன்னாள் சகோதரினால கொஞ்சம் தெளிவுபட்ட நிலையிலிருந்து சொல்கிறீர்கள். சாதாரணமாக நான் வகுப்புகள் நடத்தும் போதோ அமர்வு நடத்தும் கேட்பேன், ஆண் குணம்லாம் நீ சொன்ன வீரம், அறிவு, சக்தி, தலைமைத்துவம், துணிவு, துணிச்சல். பெண்கள்னா மென்மை, பாசம், இரக்கம், இல்ல ஃபாதர். அப்புறம் இது மாதிரியா குணத்தை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை இதெல்லாம் பண்பாடு ஆணின் மேலும் பெண்ணின் மேலும் சுமத்திய குணங்கள். நீங்கள் பார்க்குறோம், ஒரு பாசமில்லாத ஆண் இல்லையா, இல்லை வீரமில்லாத பெண் இல்லையா? ஆகவே இவையெல்லாம் மனித குணங்கள். வீரம், அழகு, அறிவு, ஞானம், துணிச்சல், நீங்கள் எல்லா குணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம நேர்மறையான குணங்களை எடுத்துக்கிறோம். இவையெல்லாம் மனித குணங்கள். நம்முடைய பண்பாட்டில் இது குலத்தில் வளரும்போது நமக்கு வீர பெண்கள் வருகிறார்கள், வீர ஆண்கள் வருகிறார்கள். ஆகவே எந்த குணமுமே ஆண் குணம் பெண் குணம் என்ற ஒரு வேறுபாடு இல்லை, எல்லாம் மனித குணம். அதில் என்ன பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் அடுப்பதும் பெண்களுக்கு இது படிப்பதற்கு. எதுக்கு சொல்கிறேன் என்றால், இவை மனித குணங்கள். இந்த மனித குணங்களை ஆணும் வளர்த்தெடுக்கலாம். ஆணிடமும் பாசம் இருக்கிறது, பெண்ணிடம் வீரம் இருக்கிறது, பெண்ணிடமும் அறிவு இருக்கிறது, ஆண்டும் அறிவு இருக்கிறது. ஆகவே குணங்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும், எல்லோரிடம் இருக்கிறது. அதனால இன்று அந்த உலகில் பார்க்கும் பொழுது விவிலியத்தில் வீரப்பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். விவிலியத்தில் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய வீரத்தாய் அன்னை மரியா இருக்கின்றார். ஆகவே இன்று சமுதாயத்தில் பெண்கள் வீரப்பெண்களாக இருக்கிறார்கள். இந்த வீரப்பெண்களால் தான் சமுதாயம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பது என்னுடைய அப்பட்டமான நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இந்த பெரிய சனிக்கிழமை அன்று அழுகையும் கண்ணீரும் சோகமும் தான் வாழ்க்கை என்று பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இது அழுகைக்குரிய நாள் அல்ல, வீரத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நமது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நீண்ட அமைதியின் நாள் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், பெண்களாக இருக்கிற நாங்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும், வீரத்தோடு இருக்கணும், எங்களிலும் உயர்ந்த குணங்கள் இருக்கிறது அப்படின்றத மிக அழகாக தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய பகிர்வுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சிஸ்டர் பிரைடா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.